இங்க பகாசூரன்றவன் ஊர் திருவிழால உட்காந்து சாப்பாட வெளுத்து கட்டிட்டு இருக்கும்போது, அங்க வந்த ஊர் தலைவர், "ஏன்பா நீ மட்டும் சாப்பிட்டா போதுமா? உன்னை தாண்டி அந்த பக்கம், அந்த பக்கம் சாப்பாடே போமாட்டேங்குதுன்னு" கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கு பகாசுரன், "இது வருஷத்துக்கு ஒரு தாட்டி நடக்கிற ஊர் திருவிழா தானே, சாப்பாடு போடியா" அப்படின்னு சொல்ற நேரத்துல போட்டி அறிவிச்சிருவாங்க. அதனால பகாசுரன் சாப்பிட்றத விட்டுட்டு போட்டிக்கு கிளம்பிடுவான். அந்த போட்டி ஊர்ல யார் பலசாலின்னு காமிக்கிறதுக்கான போட்டியா இருக்கும். அதுல கலந்துகிட்ட எல்லாரும் தோக்க கடைசியில ஜமீன்தாரோட பையனும் பகாசுரனும் மட்டும் இருப்பாங்க. கடைசியா இருக்கிற ஒரு பெரிய கல்லை ஜமீன்தார் பையன் தூக்கி போட முயற்சி பண்ணி தோத்துருவான். ஆனா நம்ம பகாசுரன் அந்த கல்லை அசால்ட்டா தூக்கி போட்டுட்டு பரிசை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப, போன உடனே வார்த்தை, "பாட்டி நான் ஜெயிச்சிட்டேன், சாப்பாடு கொண்டு வான்னு" தான் சொல்லுவான். அவங்க பாட்டியும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த வழியா போன ஒருத்தவன், "இப்பதான்டா மொத்த சாப்பாடையும் சாப்பிட்டு வந்த, மறுபடியும் பசிக்குதா" அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க பாட்டியும் அவனை அடிச்சு துரத்திடுவாங்க. அடுத்த நாளே அவங்க பாட்டியும் இறந்து போக, அந்த சோகத்திலேயே அவங்க பாட்டியை போய் அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே வேலையா சாப்பாடு இருக்கான்னு தான் செக் பண்ணுவான். சாப்பாடு இல்லைன்ன உடனே ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்லயும் போய் கேட்க, அவங்கெல்லாம், "உனக்கெல்லாம் என்னால சாப்பாடு போட முடியாது" அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் அவனுக்கு அவங்க பாட்டியோட அருமை புரியும். ஆனாலும் அவனால பசியை தாங்க முடியல. அதனால இறந்தவங்களுக்கு படைக்கிற சாப்பாட்டை இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஜமீன்தார் இறந்த உடனே அவங்க பையன் ஜமீன்தாருக்கு சாதத்தை படைப்பான். இப்ப பகாசுரம் போய் சாப்பிட்டு இருக்கும்போது ஜமீன்தார் பையன் பார்த்துட்டு, "எங்க அப்பாவுக்கு படைச்ச சாப்பாட்டையே நீ எச்ச பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு அடிச்சே கொண்டுடுவான்.